ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சைகளின்படி இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும்போது அது என்ன செய்கிறது? மரணத்தை பிறப்பிக்கிறது. அவனவன் தன் தன் சுய இச்சைகளின்படி சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருவரையும் ஒரு நாளும் சோதிப்பதே கிடையாது. ஏன் நமக்குள்ள இச்சை வருகிறது? ஏன் நாம் சோதிக்கப்படுகிறோம்? 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிகளுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிசாசானவனுடைய இச்சைகளின்படியே அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பிசாசானுடைய இச்சைகளின்படியே செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிகளுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனால் என்ன செய்கிறார்கள்? தூண்டப்படுகிறார்கள். பிசாசானவன் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறான்? இச்சைகளை கொண்டு வந்து அவர்களை சோதிக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே பாவத்தை போடுகிறான். அதனால என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விழுந்து போகிறார்கள்.